வணக்கம். இப்போல்லாம் ஜாதகம் பார்க்க வரும்போது கல்யாணத்துக்கு என் பொண்ணோட ஜாதகத்தை எடுத்திருக்கேன், இல்லை கல்யாணத்துக்கு என் பையனோட ஜாதகத்தை எடுத்திருக்கேன், அவன் காதலிப்பானா இல்லை நாங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல வைக்கிறாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தோம், திருமணத்தில் நம்மளோட முடிவை பையன் ஏற்றுப்பான் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசை. அப்போ ஜாதகப்படி ஒரு பொண்ணோ அல்லது பையனோ அவங்களுக்கு காதலிக்கின்ற வாய்ப்பு இருக்கா, அல்லது அவங்கள காதலிக்க வைக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல லக்னம், தன்னோட முடிவை தானே எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தர்றது லக்னம் தான். அடுத்தது 5வது வீடு, காதலை பற்றி சொல்லுகின்ற இடம், காதலை வர வைக்கின்ற இடம். 7வது வீடு, திருமணம் பற்றி சிந்திக்கின்ற ஒரு இடம், திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். எனவே 5வது வீடு மற்றும் 7வது வீடு காதலிக்க வைக்கின்ற அமைப்பை, காதல் உணர்வையும் அந்த ஜாதகருக்கு தரும். காதலுக்கான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், புதன், சந்திரன். இதில் சுக்கிரன் காதலுக்கான கவர்ச்சியை தரும், செவ்வாய் காதலுக்கான தைரியம், துணிச்சலை தரும், புதன் ரகசியமாக காதலை வளர்க்கின்ற யுக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்திரன் தான் காதலுக்கான உணர்வுகளையும் அதை தூண்டி விடுகின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணும். அப்போ ஜாதகத்தில் லக்னம் 5, 7 இந்த இடங்களோட கவர்ச்சியை தருகின்ற சுக்கிரனோ அல்லது காதலை சொல்லுகின்ற காதல் உணர்வுகளை தூண்டி விடுகின்ற சந்திரனோ ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக காதல் வயப்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி 5வது அதிபதி காதலை குறிக்கும்னு பார்த்தோம். அந்த 5வது வீட்டதிபதி சுக்கிரனோடோ அல்லது சந்திரனோடோ சேர்க்கை பெற்று இருந்தால் அவங்களுக்கு காதல் உணர்வுகள் மிக மிக தீவிரமாக இருக்கும். அப்போ அவங்க காதலிக்கின்ற வாய்ப்புகள் அதிகம். அது வெற்றி பெறுமா இல்லை திருமணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் காதல் உணர்வுகளை கண்டிப்பாக தரும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டதிபதியான ரிஷபம், துலாம் மற்றும் உச்சமடைகின்ற மீனம் இந்த ராசி இருக்குன்னா அவங்களுக்கு